நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி செகண்ட் பேஜில் வந்து சர்ச் பாரும் Azure காக்னிட்டிவ் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜையும் லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ரிசோர்ஸஸில் வந்து ராங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து language.json ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்குன்னா, Azure சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜ், அதோட லாங்குவேஜ் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் அரபிக்னா லாங்குவேஜ் கோட் ஏஆர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த language.jsonல உள்ள இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணுறதுக்கு ஜேசன் ஃபைல் வந்து டீசீரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஃபைல் டிஃபைன் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் ஃபோல்டர் நேம். அங்கே ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். நியூ ஐட்டம் கிளாஸ் நேம் வந்து லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். பப்ளிக். இந்த கிளாஸ்க்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் லாங்குவேஜ். Get and set. Next language code. String code define பண்ணிக்கலாம். Code. So JSON file வந்து 2 properties பண்றோம், language and language code னு. So அதே மாதிரி நம்ம இங்க வந்து ஒரு class file ஒன்று generate பண்ணிட்டோம். Next நம்ம deserialize பண்ணோம். இந்த JSON file read பண்ணோம். அதுக்கு இன்னொரு folder ஒன்று create பண்றேன். அந்த folder called service. ஒரு class file ஒன்று ஆட் பண்ண போறோம். add new item class translate service. Change to public. Read பண்றது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். ஸோ பப்ளிக். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஐ லிஸ்ட். அதோட மாடல் எந்த கிளாஸ் ரிட்டர்ன் பண்ண போதும், லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். ஸோ கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இங்கே ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். load language. இப்போ இந்த ரா ஃபைல்ல இருந்து ரீட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபைல் சிஸ்டம் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணோம். ஸோ ஃபைல் சிஸ்டம் வேர் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு வெயிட் file system dot open app package file async. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணோம். ஃபைல் நேம் பாஸ் பண்ணோம். ஃபைல் நேம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், language.json சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து நம்ம டேட்டா வந்து டீசீரியலைஸ் பண்ணோம். டீசீரியலைஸ் பண்றதுக்கு வந்து JSON deserializer டாட் deserialize list of language information. எதுல இருந்து ரீட் பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து. நம்ம ரீட் பண்ண ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரீட் பண்ண போறோம், டீசீரியலைஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். சின்ஸ் நம்ம await யூஸ் பண்ணுறதுனால அசிங்க் இன்க்ளூட் பண்ணோம். அசிங்க். ஸோ இந்த டாஸ்க் இங்கே லிஸ்ட் வந்து டாஸ்க்குன்னு சேஞ்ச் ஆகிடும். டாஸ்கில் தான் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஃபைலை டிரான்ஸ்லேட் சர்வீஸ் கிளாஸ் ஃபைலை வந்து
நம்ம டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கிளாஸ் நேம் பாஸ் பண்ணாம நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா இந்த டிரான்ஸ்லேட் சர்வீஸை இந்த வியூ மாடலுக்கு ஆர் இந்த XAML ஃபைலுக்கு இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதுக்கு இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்கு. ஸோ நியூ இன்டர்ஃபேஸ் ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸ். பப்ளிக். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த லோடு லாங்குவேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ்லேருந்து டிரைவ் பண்ணுவோம். ஃபைன், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் XAML நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் எப்படி மெயின் டிரான்ஸ்லேட் பேஜில் வந்து வியூ மாடல் கான்செப்ட் யூஸ் பண்ணமோ த சேம் கான்செப்ட் வந்து டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வியூ மாடலில் போயிட்டு ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன். நியூ ஐட்டம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுக்கும் translate view model or translate language view model. Translate language dot view model. Public. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸ். டிரான்ஸ்லேட் சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த வியூ மாடலுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சேம் டைம் வந்து நம்ம ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு மெயின் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் ஃபைலில் பில்டர் டாட் சர்வீஸ் டாட் ஆட் சிங்கிள்டன் ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபைல் வந்து டிரான்ஸ்லேட் சர்வீஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் வியூ மாடல் சர்வீஸ் டாட் ஆட் சிங்கிள்டன். வியூ மாடல் நேம் வந்து டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் வியூ மாடல். ஸோ இன்டர்ஃபேஸையும் வியூ மாடல்லையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் கிளாஸ் XAML டாட் கிளாஸ் ஃபைலில் நம்ம இந்த வியூ மாடலை பாஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் வியூ மாடல். இங்கே வியூ மாடல் பைண்டிங் கான்டெக்ஸ்ட் வியூ மாடல். ஃபைன், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வியூ மாடலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி டிரான்ஸ்லேட் லோட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி நம்ம லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். லோட் இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் void. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் சர்வீஸ் டாட் லோடு லாங்குவேஜ். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ஐ லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். இந்த லிஸ்ட் நேம் வந்து சோர்ஸ் லிஸ்ட். இதில் அசைன் பண்ணிக்கிறோம் சோர்ஸ் லிஸ்ட். இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணுவோம் லோட் இன்ஃபர்மேஷன். சின்ஸ் இது வெயிட்ங்கிறதுனால நம்ம வெயிட்
இது வந்து async task. ஃபைன். இப்போ நம்ம ஜஸ்ட் பிரேக் பாயிண்ட் வச்சு அப்ளிகேஷன் ரன் பண்ணி லாங்குவேஜ் லோட் ஆகுதான்னு குயிக்காக செக் பண்ணிக்குவோம். சேவ், ஸ்டார்ட் த அப்ளிகேஷன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் கிளிக் பண்ணுறோம். பக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் வியூ மாடலில் பாஸ் பண்ணுறோம். பட் இங்கே ஷெல் வந்து டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனால அது பாஸ் பண்ணலாம். அதான் டிஃபால்ட் நோ பராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன்ட். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மாயி program.cs ஃபைலில் போயிட்டு இங்கே builder.serviceல வந்து வியூ வந்து இனிஷியேட் பண்ணணும். add singleton translator language லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணலாம் அப்ளிகேஷனை. இங்கிலீஷ் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணவொன்னே கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா லோடு இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணி language.jsonல உள்ள லாங்குவேஜை ரைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். சோர்ஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா லாங்குவேஜ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரீட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னா, நல்லுன்னு வந்திருக்கு. லாங்குவேஜ் ரைடாக இருக்குது, பட் கோடில் வந்து நல்லுன்னு வந்திருக்கு. ப்ராப்ளம் வந்து மாடலில் உள்ளது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு கோடுக்கு பதிலாக லாங்குவேஜ் கோட் அப்படின்னு டிஃபைன் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபைல் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ் கோட் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் நம்ம மாடலே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபைலை வந்து ரீட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் சோர்ஸ் லிஸ்ட் இன்வோக் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபைலை வந்து ரீட் பண்ணியிருக்கோம், லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறோம்.